அவர்களுக்கு தேவை அப்படின்னும் போது இந்த சிம்பிளை வச்சுக்கிடுறதும், தேவை இல்லை இப்ப பாஜக மத்தியில் ஆட்சி ஆளுது அப்படின்னு எடுத்து விடுறோம் அப்படின்னு சொல்றதும் முட்டாள்தனமா இல்லையா? பாஜக ஆளுதுன்னா 10 சிம்பிள் எடுத்துட்டாங்களா? கட்டாயம் அதுதானே அவங்களுக்கு கோபம். ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு கபட நாடகத்தின் மையப்புள்ளியா தான் பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு முதல்வர்? ஹிந்தின்ற வார்த்தைகளுக்கு எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹிந்தின்ற நோட்டுகள் பூரா இருக்கு, அந்த எழுத்து இருக்கு அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்த பணத்தை நிராகரிச்சிருங்கன்றோம். தமிழகத்துல இருந்து எந்த பணத்தையும் எடுக்காதீங்க, எல்லா படத்தையும் கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டு அப்படி வெளியே போய் நிராயுதபாணியா வெளியே போங்க. அக்கவுண்ட்ல டாலரா மாத்திக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? டாலரா மாத்தி அப்ப வந்து அந்நிய செலவுல நீங்க போய் படத்தை பதுக்கி உங்க கோபாலபுர குடும்ப சொத்தை பூரா அமுக்குவீங்க. ஆனா தமிழக மக்களை மட்டும் மடைமாற்றம் செய்து முட்டாளாக்குவீங்க. இல்ல அது அவ்வளவு பெரிய குற்றமாயி போச்சா என்ன? நம்ம ரூபாய்னு எழுதுறத ரூன்னு மாத்தி இருக்கோம். இதுல இது ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்படுது. அதுக்கு உங்க முதல்வர் கலைஞர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெனரல் கவர்னரா தான் இருக்கும், பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னரா தான் இருக்கணும். ரூபாய் நான் மாத்துவேன் அப்படின்னு இவர் மாத்துறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கா என்ன? எப்படி மாற்ற முடியும்? தமிழகத்துல மாற்ற வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதை பாருங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு நீங்க பொழைக்கிறீங்க. தமிழகத்துல ஆட்சி மாற்றம் தான் தேவையை தவிர ரூபாயில ரூ மாற்றம் தேவையில்லை எங்களுக்கு. இதற்கு முந்தைய தேர்தல் வந்து 10 ஆண்டுகள் அவங்க அமைதியா வீட்டுல இருந்தாங்க. தமிழகம் அமைதி பூங்காவா இருந்துச்சு. அண்மையா கனிமொழி சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஒரு சொட்டு மது இல்லா தமிழகம் கொண்டு வருவோம். எங்க அண்ணன் வந்து கையெழுத்து போட்டாரு அப்படின்னா நாங்க ஒரு சொட்டு கூட மதுவே இருக்காது, புண்ணிய பூமியா மாறிடும், உருவெடுத்துரும் அப்படின்னு சொன்ன அந்த அம்மையார் கனிமொழி அவர்கள் பிரத்யேகமாக பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சிருக்காங்க. அசிங்கமா இல்லையா? ஓசி பஸ் கொடுங்க, எங்களுக்கு வந்து டாஸ்மார்க் அமைச்சு கொடுங்க, பிரத்யேகமா பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சு கொடுங்க அம்மையார் கேட்டோமா? நாங்க சமூக நீதி பெண்களுக்கு சரிசமமா வாங்கி தராங்க. சமூக நீதி பெரியாரின் சமூக நீதி உங்களுக்கு இதுலயா காட்ட சொல்லிச்சு? வீரன் அப்படின்னு ஒரு புது ப்ராடக்ட் உருவாக்கி இருக்கோம், நாங்க கொடுக்குறோம் தமிழக மக்களுக்கு. வீரன் யார் கேட்டா? வீரமா இருக்கிறதுக்கு. வீரமா இருக்கிறதுக்கு நீ கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? கஞ்சாவும் மதுவும் தான் வீரமா இருக்க கொடுப்பியா? அண்ணாமலை அப்படின்ற ஒரு சிங்கம் ஏன் வரணும்? அவர் வந்து ஒரு தலைவரா ஏன் நாங்க கொண்டு ஒரு முதல்வரா ஏன் அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க பண்ண அத்தனை ஊழல்களையும் அத்தனை முள்ளமாரித்தனத்தையும் அம்பலப்படுத்தி மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்தார் பாருங்க, பகிரங்கமாக மக்கள் பார்வைக்கு மக்கள் மத்தியில வச்சார் பாருங்க, அதான் வரவேற்கிறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி ஜெயமணி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, சட்டசபையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சு போயிருக்காங்க. குறிப்பிட்ட காரணமும் தெரியும், அந்த ரூபாய்க்கான சிம்பிள் மேட்டர் தான். என்ன இஷ்யூ? இப்படி வெளிநடப்பு செஞ்சுட்டே இருந்தா எப்படி? அங்கே இருந்தானே கேட்கணும், கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். இப்படி வெளியே வந்தா எப்படி? கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக வெளிநடப்பு செய்ததாக எந்த விதமான குறிப்புமே இல்லை. முதல் முறையா திமுகவின் அராஜகம் தலை தோங்கும் பட்சத்துல கட்டாயம் தன்னோட குமுறலை வந்து வெளிப்படுத்தும் விதமாக தான் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன நடந்திருக்கு? தமிழகத்துல முன்னாள் திமுக ஆண்டுகிட்டு இருக்கும் போது கலைஞர் அவர்கள் காலகட்டங்கள்ல, கருணாநிதி அவர்கள் காட்சி காலத்துல மன்மோகன் சிங் வந்து மத்தியில் ஆண்டுட்டு இருக்கும் போது ஒரு போட்டி நடக்குது. ரூபாய் நோட்டுகள்ல என்ன சிம்பிள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் அரசாங்கம் அறிவித்த போட்டியின் பேர்ல ஒரு நம்மளோட முன்னாள் திமுகவின் எம்எல்ஏ தர்மலிங்கம் அவர்களோட மகன் வந்து கலந்துக்கும் போது அவர் பேர் உதயகுமார் தர்மலிங்கம். அவர் வடிவமைச்சது தான் இந்த சிம்பிள். அவர் வடிவமைச்சு இதை கொடுக்கும் போது நம்மளோட தமிழக அரசு ஒப்புதலின் கையெழுத்தின் பேர்ல மத்திய அரசு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கொடுத்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு முக்கியமா மையக்கருத்தா இதை நாங்க ஆமோதிக்கிறோம், எங்களை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லித்தான் கொண்டு போய் அதை பிரகடனப்படுத்தினாங்க. படுத்தும் போது அவர்களுக்கு தேவை அப்படின்னும் போது இந்த சிம்பிளை வச்சுக்கிடுறதும், தேவை இல்லை இப்ப பாஜக மத்தியில் ஆட்சி ஆளுது அப்படின்னு எடுத்து விடுறோம் அப்படின்னு சொல்றதும் முட்டாள்தனமா இல்லையா? இது எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியதி சரியாகும்? பாஜக ஆளுதுன்னா 10 சிம்பிள் எடுத்துட்டாங்களா? கட்டாயம் அதுதானே உங்களுக்கு கோபம். மத்திய அரசு என்ன கொடுக்கல, எங்களுக்கு தேவையான நிதியை கொடுக்கல, அதன் பட்சத்துலதான் நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு கபட நாடகத்தின் மையப்புள்ளியா தான் பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு முதல்வர்? ஹிந்தின்ற வார்த்தைகளுக்கு எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹிந்தின்ற நோட்டுகள் பூரா இருக்கு, அந்த எழுத்து இருக்கு அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்த பணத்தை நிராகரிச்சிருங்கன்றோம். தமிழகத்துல இருந்து எந்த பணத்தையும் எடுக்காதீங்க. கோபாலபுர குடும்பம் வந்து ஒரு ரூபாயை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போகாத.
எல்லா படத்தையும் கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டு அப்படி வெளியே போய் நிராயுதபாணியா வெளியே போங்க. அக்கவுண்ட்ல டாலரா மாத்திக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எதுக்கு மாத்துறீங்க? டாலரா மாத்தி அப்ப வந்து அந்நிய செலவுல நீங்க போய் படத்தை பதுக்கி உங்க கோபாலபுர குடும்ப சொத்தை பூரா அமுக்குவீங்க. ஆனா தமிழக மக்களை மட்டும் மடைமாற்றம் செய்து முட்டாளாக்குவீங்க. அப்ப ரூபாய் நோட்டுகள் வந்து ரூ அப்படின்னு மாத்தனால நீங்க என்ன படத்தை எடுக்காம இருக்க போறீங்களா? இல்ல அது அவ்வளவு பெரிய குற்றமாயி போச்சா என்ன? நம்ம ரூபாய்னு எழுதவே ரூன்னு மாத்தி இருக்கோம். இதுல இது ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்படுது. அதுக்கு உங்க முதல்வர் கலைஞர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெனரல் கவர்னரா தான் இருக்கும், பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னரா தான் இருக்கணும். அவர் முதலமைச்சர் தானே. அவரோட உச்சபட்சோட வரம்பு என்ன, அதிகாரம் என்னன்னு அவருக்கு தெரியாதா? ரூபாய் நான் மாத்துவேன் அப்படின்னு இவர் மாத்துறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கா என்ன? எப்படி மாற்ற முடியும்? தமிழகத்துல மாற்ற வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதை பாருங்க. தமிழகத்துல கஞ்சா, போதை, ஊழல், கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படி அடுக்கடுக்கா மாற்றத்தக்க விஷயம் நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு நான் ரூனு மாத்துறேன், பேனு மாத்துறேன் அப்படின்னு நீங்க மக்களை மடைமாற்றம் செய்யறது அசிங்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு பொழப்பு நீங்க பொழைக்கிறீங்க. தமிழகத்துல ஆட்சி மாற்றம் தான் தேவையை தவிர ரூபாயில ரூ மாற்றம் தேவையில்லை எங்களுக்கு. மாற்றம்ன்றீங்க, மாற்றம் யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் மக்கள் பண்ணணும். தமிழக மக்கள் பாவம், அவங்க வந்து ரொம்ப அறிவு சார்ந்தவங்க. ஒருத்தரை நம்பி ஏமாந்து 2026 தேர்தல் வந்து கட்டாயம் தக்க பதில் சொல்லும். இதற்கு முந்தைய தேர்தல் வந்து 10 ஆண்டுகள் அவங்க அமைதியா வீட்டுல இருந்தாங்க. தமிழகம் அமைதி பூங்காவா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இந்த அரசு ஆட்சியில் இந்த திமுக அரசு ஏறுச்சோ, இந்த அரியணையில் ஏறுனனுக்கு இருந்து தமிழகத்துல மிகப்பெரிய கலவரம், ரத்த பூமி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமுதாயம், தமிழகர்கள் எல்லாத்தையும் குடிகாரர்களா மாத்தி. அண்மையா கனிமொழி சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஒரு சொட்டு மது இல்லா தமிழகம் கொண்டு வருவோம். எங்க அண்ணன் வந்து கையெழுத்து போட்டாரு அப்படின்னா நாங்க ஒரு சொட்டு கூட மதுவே இருக்காது, தமிழகம் வந்து ஒரு ஒரு புண்ணிய பூமியா மாறிடும், உருவெடுத்துரும் அப்படின்னு சொன்ன அந்த அம்மையார் கனிமொழி அவர்கள் பிரத்யேகமாக பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சிருக்காங்க. அசிங்கமா இல்லையா? சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமா செஞ்சு தமிழக மக்கள் கேவலப்படுத்துறீங்க. நாங்க வரவேற்று கையெழுத்து போட்டு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றோமா? தமிழக மக்கள் கேட்டோமா? ஓசி பஸ் கொடுங்க, எங்களுக்கு வந்து டாஸ்மார்க் அமைச்சு கொடுங்க, பிரத்யேகமா பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சு கொடுங்க அம்மையார் கேட்டோமா? நாங்க சமூக நீதி பெண்களுக்கு சரிசமமா வாங்கி தராங்க. சமூக நீதி பெரியாரின் சமூக நீதி உங்களுக்கு இதுலயா காட்ட சொல்லுச்சு? கல்வியில கேளுங்க, சமக்கல்வி கொடுங்க. அப்ப நீங்க கொடுக்குறீங்களே, சமக்கல்வி கொடுங்க. மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு சமக்கல்வி கொடுங்க. எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்க செந்தாமரை அம்மையார் நடத்தக்கூடிய சன்ஷைன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மொழியையும் கல்வியும் என் வீட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல சமக்கல்வியை கொடுங்க, அதுல சமத்துவம் பேசுங்க. அரசியல் வேறு வியாபாரம் வேறுன்னு சொல்லிட்டாங்களே அவங்க. அப்ப வியாபார நோக்கோட தமிழக மக்களை பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு அரசியல் பண்ணுவீங்க? அரசியல் பண்ண உங்களை அரியல உட்கார வச்ச மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசியலுக்கு தான் வந்து ஈவேரா இருக்கார், தமிழ் மொழி இருக்கு, தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன ஈவரோட கொள்கை அநாகரிகம். அது அநாகரிகம் இல்ல. ஒரு தமிழ் பெண்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு சட்டசபையில சேலையை பிடிச்சி இழுத்தவது அநாகரிகம் இல்ல. ஆனா இது அநாகரிகமா? எப்படி இதை முதலமைச்சர் சொல்றீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம? எது அநாகரிகம்? திமுக வந்து அரசியல் உட்கார்ந்து மக்கள் ஆட்சி தெரியும் பாருங்க. உண்மையிலே திமுக தான் அநாகரிகம். அநாகரிகம் என்ற வார்த்தைக்கு வந்து பிரதிபலிப்பே திமுக தான். திமுக தான் அர்த்தம் வந்து அநாகரிகம் நாங்க சொல்றோம். உங்களோட மத்திய அமைச்சர் கரெக்டா சொல்லியிருக்காரா திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு? நிச்சயமா திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த சொன்னதுல எல்லளவும் தப்பு இல்லைன்னு நாங்க பாக்குறோம். மும்மொழி கொள்கையை நாங்க ஆதரிக்கிறோம். 5 ஆண்டு திட்டத்துல ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவோம். அதுக்கு முதல் தவணையாக 2000 கோடியை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதை நீங்க ஏப்போ விட்டுட்டு திருப்பி மக்களோட விஷயத்துக்கு வெளிச்சத்துக்கு வரவும் அந்த விஷயம் வெளிப்பாடு ஆகவுமே இல்லை நாங்க போடல. அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எதுக்கு தர்மேந்திர பிரதான போய் பார்த்து அந்த ஒப்பந்தத்துல முதலமைச்சரோட கையெழுத்து போட்டு வந்தீங்க? நீங்க செஞ்சிருக்க கூடாது. கொடுக்கும்போது ஒரு வார்த்தை பேசுறீங்க, மக்கள்கிட்ட இருந்து வாங்கும் போது ஒரு வார்த்தை பேசுறீங்க. அப்ப முன்னொன்று பின்னொன்று புறம்பாய் பேசி கள்ள நாடம் ஆடுவதுதான் திமுகவோட அரசோட வெளிச்சம். அது எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல பேசும்போது சொல்றீங்க பிரத்யேக டாஸ்மாக், அது மதுரையில தான் ஓபன் பண்ணாங்களாமே, அப்படியா? உங்க ஊர் தானே? எங்க ஊர் தான். மதுரையில பிரத்யேகமா டாஸ்மார்க் உருவாக்குனது அம்மையார் கனிமொழியின் மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அவங்க விருதுநகர் தொகுதியில தூத்துக்குடி தொகுதியில ஜெயிச்சிருந்தா கூட அவங்க வந்து தமிழக மக்களுக்காக தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் நாங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு கலாச்சாரத்துல ஊறி இருக்கோம். மதுரையில இருக்க பெண்கள் நாங்க எப்படி அம்மா மீனாட்சி அம்மனை நாங்க வழிபடுறோம். அப்படிப்பட்ட ஒரு கோயில் நகரம், அப்படி ஒரு பெண்கள் தெய்வமா மதிக்கக்கூடிய ஒரு நகர்ல வந்து இவங்க இப்படி ஒரு காரியத்தை ஈனச் செயலை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அதை நாங்க மதுரை பெண்கள் கேட்டோமா? மதுரை பெண்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. இந்த அம்மையாரை என்னைக்காவது நேரில் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டா இதுக்கு தக்க பாடம் புகற்றப்படும் அப்படின்னு இன்றளவும் மதுரை மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஓகே மேம், இது இருக்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி சட்டசபை விட்டு வெளியே வந்தோன்னு சொல்றாரு. அதாவது அன்னைக்கே சொன்னார்,
அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி ஊழல் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. பார்த்தா ஈடியும் அதே மாதிரி 1000 கோடின்னு சார்ஜ் ஷீட் பண்றாங்க. இப்போ எப்படி அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி தகவல் போயிருதா ஈடில இருந்து? எப்படி இணக்கமா இருக்காங்களோ ஒருவேளை? பாம்பின் கால் பாம்பரியும், அப்படி படித்தவன் மட்டும்தான் பண்பறியும். என்ன அப்படின்னா ஈடில என்ன நடக்க போகுது அப்படின்னு, என்ன இந்த திமுக அரசு செஞ்சிருக்கும், எதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத படித்தவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு பண்பான அரசியல் சாணக்கிய தலைவனாலதான் இவன் என்ன செஞ்சிருப்பான், இவன் என்ன விதமான ஒரு திருட்டு வேலைகள்லாம் செஞ்சிருப்பான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். திரு அண்ணாமலை அவர்கள் வெறும் சாதாரண மனிதர் கிடையாது. ஒரு பாஜகவின் தலைவர் மட்டுமல்லாது ஐபிஎஸ் அதிகாரியும் கூட. உளவியல் ரீதியா இருக்கட்டும், மற்ற உடற்பயிற்சி ரீதியா இருக்கட்டும், மனோ ரீதியா இருக்கட்டும், மக்களோட அணுகுமுறைகளா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு சாகச்சிறந்த ஆகச்சிறந்த தலைவன், ஒரு சாலச்சிறந்த தலைவன். அப்ப கட்டாயம் கண்ணளக்காது கையளக்காது அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி ஒரு மனிதர் என்ன செஞ்சிருப்பாங்க, இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியாம ஒரு அரசியல் ஒரு தலைவனா, ஒரு தேசிய கட்சி, உலகிலே மிகப்பெரிய கட்சின்னு பேர் சொல்லக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநில தலைவரா உட்கார முடியாது. தமிழகத்துல என்ன நடக்கும், நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா எந்த துறையில கால் பதிச்சாலும், அதாவது ஈடி உள்ள போயிட்டு வந்தாலும் திருப்பி வேற துறைக்கு இலாக்காவை கொடுத்து உட்கார வச்சு சாராயத்துறை அமைச்சர் ஆக்கினாலும் அதுலயும் ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த தலைவனா நான் செந்தில் பாலாஜியை பார்க்கிறேன். விஞ்ஞான ஊழல் சாதாரண ஊழல பண்ண முடியாது. திமுக மட்டும்தான் விஞ்ஞான ஊழலா பண்ணும். என்னன்னா சர்க்காரி கமிஷன்ல சர்க்கரையில சாக்கு தின்றுச்சு, எறும்பு சாப்பிட்டுருச்சு, எலி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சாக்கு மட்டும் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு கேவலமான அரசு தானே திமுக. அப்ப அந்த காலகட்டத்தில செய்யும் போது இப்ப சாராயத்துல வீரன் அப்படின்னு ஒரு புது ப்ராடக்ட் உருவாக்கி இருக்கோம், நாங்க கொடுக்குறோம் தமிழக மக்களுக்கு. வீரன் யார் கேட்டா வீரமா இருக்கிறதுக்கு நீ கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? கஞ்சாவும் மதுவும் தான் வீரமா இருக்க கொடுப்பியா? நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு கொடுங்க. 3 வேளை சாப்பாடு கொடுக்குறீங்களா, சத்தான ஒரு உணவுப் பொருட்களை கொடுங்க. அதை விட்டுட்டு சாராயத்தையும் கஞ்சாவையும் கொடுத்து மக்களை அப்படியே அறபோதையில வாழ்ந்து மதிமயக்கம் பண்ணி வச்சிருக்கீங்க. அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் இப்படி உங்களை ஆட்சி நடத்த சொல்லிச்சா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வச்சு வருடத்திற்கு 5000 கோடி ரூபாய் இதர பணமா வச்சிருக்க திமுக அரசு சாராயத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இருக்கு. ஒரு முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் தீபாவளிக்கு பணம் கொடுக்குறாரோ இல்லையோ, செந்தில் பாலாஜிட்ட மாமூல் போயிருது. அவர் எல்லா அமைச்சர்களையும் ஏகோபித்தமா விதமா கவனிச்சு திருப்திப்படுத்துறாரு அப்படின்னு திமுக வட்டாரத்துல இன்றளவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு நாள் பணப்புழக்கத்துல வாழ முடியுது. மற்ற அமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர் கோபாலபுர குடும்பமே வேண்டிய அளவுக்கு சொத்து வச்சிருக்கு, அதையும் தாண்ட அளவுக்கு சொத்து வச்சிருக்கீங்க, உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி பணம் சம்பாரிச்சா கொடுக்க முடியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய். சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இந்த ஈடி தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. நானும் காலங்களாம் பைக்கிறேன், குடிக்கிறவங்க சொல்றாங்க ஆமாப்பா வாங்குற 90 ரூபா அது 110 ரூபா 120 ரூபா அப்படின்றாங்க. இதை நம்ம ஊர் போலீஸ்லாம் கண்டுபிடிக்காதா? ஈடி தான் கண்டுபிடிக்கணுமா? திமுக அரசுல மட்டும் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா காவல்துறை ஏவல் துறையாக மாற்றப்பட்டுருவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க? பாவம், காவல்துறை கண்ணியமிக்கவர்கள் தான். அவங்களால வாய் திறக்க முடியாம வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டுருவாங்க. அவங்க திமுக அரசை எதிர்த்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க உண்மையே இருந்தா கூட அவங்க என்ன கைப்பாவையாக மாற்றப்படுறாங்க. திமுக அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் காவல்துறை செய்ய முடியும். காவல்துறையின் அவலநிலைனா அவர்கள் ஏவல் துறையாக மாற்றப்பட்டுருவாங்க. அதனால அப்படி ஒரு அவலநிலை நடந்தா கூட வாய் திறந்து பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இது இந்த ஆட்சியின் அவலநிலை. இப்படி ஒரு பக்கம் நீங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திமுக மேல. இதுக்கு மாற்று இப்ப அண்ணாமலை வந்துட்டா மக்கள் ஏன் அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும்னு ஒரு காரணம் சொல்லுங்களேன். இது வரைக்கும் இப்ப 50 ஆண்டு காலமா திராவிடம் செய்யாத சாதனை அண்ணாமலை என்ன செஞ்சிட போறார்? 50 ஆண்டுகளா திராவிடம் செய்த ஒட்டுமொத்த ஊழல் பட்டியலையும் வெளியிட்ட ஒரு சாதனை பத்தாதான்னு கேக்குறேன் நான். அண்ணாமலை அப்படின்ற ஒரு சிங்கம் ஏன் வரணும், அவர் ஒரு தலைவரா ஏன் நாங்க கொண்டு ஒரு முதல்வரா ஏன் அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா 50 வருட ஆட்சி காலத்துல அவங்க பண்ண அத்தனை ஊழல்களையும் அத்தனை முள்ளமாரித்தனத்தையும் அம்பலப்படுத்தி மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்தார் பாருங்க, பகிரங்கமாக மக்கள் பார்வைக்கு மக்கள் மத்தியில வச்சார் பாருங்க. அதான் வரவேற்கிறோம். அது ஒண்ணு போதும் நான் நினைக்கிறேன். ஏங்க இல்ல, தமிழக மக்கள் நினைக்கிறாங்க, வருங்கால இளைஞர் சந்ததிகள் நினைக்கிறாங்க, முதல் வாக்காளர்கள் நினைக்கிறாங்க, பெண்கள் நினைக்கிறாங்க, எல்லாருமே வரவேற்கிறோம். புட்டு என்ன நடந்துச்சு, இப்ப என்ன இந்த மாதிரி இந்த இடத்துல இதை செஞ்சா என்ன செய்ய போறாங்க
அடுத்து திமுகவுடன் காய் நகற்றல் என்னவா இருக்கும்? யாரை குறி வச்சு, எந்த தொகுதி, எந்த விதமான அமைச்சரை குறி வச்சு, எந்த விதமான இதுல நம்ம சுரண்டலாம், நம்ம எதெல்லாம் பணத்தை பொருளாதாரத்தை ஈட்டலாம் அப்படின்ற நோக்கோடையே மக்களோட பார்வைக்கு வைக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய பெட்டகமான அண்ணாமலைஜியை பார்க்கிறேன். கட்டாயம் வந்து இந்த திமுக அரசு வந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு தார்மீக தலைவனும் 50 வருஷ அரசியலுமே ரொம்ப ஒரு கேடுகட்ட திமுக அரசு உள்ளுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி ஊழல்ல ஊறி கபடத்துல தலைச்சு பெண்கள் பாலியல் பலாத்காரத்துல அப்படி ஞானசேகர் யார் இந்த சாரை இன்னும் கண்டுபிடிக்க முடியும்? நாங்க முதல்வர் இருந்தா கண்டுபிடிச்சிருவார்லங்க. எங்களுக்கு எப்ப சொல்லியிருப்பாரு தெரியுமா? 3 நாட்கள் சொல்லியிருப்பாரு. இங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்களே, எங்க ஏன் தாக்கல் பண்ணிட்டே இருக்கீங்க? எப்போ உங்களை எங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றோம் மெதுவா செய்யறோம்? எவ்வளவு நாட்கள் செய்வீங்க? எத்தனை நாட்கள் ஆயிருச்சு? ஒரு பெண் பிள்ளைய தொட்டு நம்மள அவனை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கான் அப்படின்னா அவனை தண்டிக்க 3 நாட்கள் பத்தாதான்னு கேட்கலாம். அண்ணாமலைஜி முதல்வராக இருந்தா கண்டிப்பா தண்டிச்சிருப்பாரு. அதுக்கு நாங்க வரவேற்கிறோம். இந்த வச்சிருக்கேன்றாரு, ஆதாரம் வச்சிருக்கேன், ரெக்கார்டு சொல்ல மாட்டாரு. அரசியல் நாங்களா இருக்கோம், அதிகாரத்துல அரசியல் அதிகாரத்துல நாங்களா இருக்கோம். மக்கள் எங்களை அரசு பீடத்துல உட்கார வைப்பாங்க. அன்னைக்கு நாங்க 3 நாட்கள்ல சொல்லுவோம். சொல்லுவார் எங்க தலைவர். மக்களுக்கானவர் அறிவிச்சிட்டு போக வேண்டியது, டக்குனு ரெக்கார்டு இருந்தா இருக்கு அப்படின்னு வெளியே விட்டுட்டு போக வேண்டியதானே. நம்ம யார் குற்றவாளி நமக்கு தெரிய போகுது? சட்டத்தை எப்பயுமே நம்ம கையில எடுக்கிறது. அவர் வந்து படித்த இளைஞர் இல்லையா, படித்தவர், ஒரு பண்பாளர். அரசாங்கம் ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா சட்டத்தை மதிச்சு அதன் வழி நடக்கக்கூடியவர். இவங்களை போல தத்தி திமுகவா எதையாவது சொல்லி விட்டு போறதுக்கு? தத்தி திமுக, தத்தி திமுக அப்படின்னா அறிவில்லாத திமுக, ஊடர்கூடம் திமுக, முட்டா திமுக. என்ன தெரியும் உனக்கு? துண்டு சீட்டு இல்லாம 2 வார்த்தை பேசிட முடியுமா? 2 வார்த்தை உன் மகன் பேசிடுவார உதயநிதி. இங்கிலீஷ்ல பேசணும். ஒன்னால சேனல்ல பேட்டி கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும், இல்லாட்டி அமைதியா கடந்து வந்துடணும். அதை விட்டுட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு எல்கேஜி பிள்ளை பார்த்து சிரிக்குதியா? எல்கேஜி பிள்ளை பார்த்து சிரிக்குது. இது என்ன இங்கிலீஷ்னு? அசிங்கமா இல்லையா? உங்களால படிக்கவும் முடியாது, படிக்கிற மக்களை படிக்க வைக்கவும் முடியாது. நாங்க படிச்சுக்கிறோம் சொல்ற மும்மொழி கொள்கையை ஏத்து பிள்ளைகளுக்கு கல்வி தரவும் முடியாது. அப்ப எதுக்கு நீ திமுக அரசாள்ற? எதுக்கு இந்த ஆட்சி? கோபாலபுரம் குடும்பம் வந்து மன்னர் ஆட்சி நடத்துறதுக்கு இதெல்லாம் மன்னர் பரம்பரையா, மண்ணாங்கட்டி பரம்பரையா? சரி, நீங்க இன்னைக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா குற்றச்சாட்டு வச்சாலும் உங்களை மாதிரியே பல தலைவர்கள் ஏன் திமுக வந்தவங்களே வைகோ மாதிரி நிறைய ஆட்களுமே வந்தாங்க, வந்து கட்சியில் ஆரம்பிச்சாங்க. அவங்க வைக்காத குற்றச்சாட்டுகள் பயங்கரமா வச்சாங்க. இப்படி அந்த வழியில இப்போ அண்ணாமலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. இவங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக அதிமுக ஒன்றும் பண்ண முடியல, திராவிட கட்சிகளை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை வந்து எதுவும் பண்ணிட போறாரா? அதை விட தாண்டி இந்த பாஜக மேல மதச்சாயம்னு பூசியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க கலந்து வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமா தமிழ்நாட்டில்? அது தமிழக வாக்காளர் மக்கள் மத்தியில 80% வந்து இந்துக்கள் வாக்கு. நாங்க வந்து எப்பயுமே பாரபட்சமா இவங்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் நாங்க நினைச்சதே கிடையாது. பாஜகவுக்கு வந்து அனைவரும் வேணும். இஸ்லாமியர்கள் வாக்கு தான் எங்களுக்கு விழும், நாங்க தான் உங்களுக்கு பிரதானமா இருக்கோம் அப்படின்றது திமுக அரசு தான் சொல்லுது, நாங்க சொல்லல. எப்பயுமே பாஜக வந்து மதச்சார்பத்தை மேல பூசல, எங்க மேல பூசப்படுறாங்க. முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டாடாத இஸ்லாமிய சகோதரிகளே கிடையாது. சகோதரிகள் கொண்டாடுறாங்க. எங்களுக்கு தகப்பனா இருந்து, அப்பான்னு முதல்வர் சும்மா வாயில சொன்னா போதுமா? ஒரு அப்பாவா இருந்து முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. யாருக்காக? இஸ்லாமிய சகோதரிகளுக்காக, அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பதற்காக. 3 பெண் பிள்ளைகளோ 3 ஆண் பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ பெற்றுட்டு கணவர் முத்தலாக் 3 தடவை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுட்டு போற காலகட்டத்தை நிறுத்தினது யாருக்காக? பெண்களுக்காக, இஸ்லாமிய சகோதரிகளுக்காக. அவங்களுக்காக வாக்களிக்க எத்தனையோ பேர், எங்களுக்காக வாக்களிக்க அந்த இஸ்லாமிய சகோதரிகள் காத்துட்டு இருக்காங்க. அதனால மதச்சாயம் இவங்க பூச முடியாது எங்க மேல. கட்டாயம் அதுக்கு மக்கள் உடன்படவும் மாட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் சாதகமா இருக்காங்க, கட்டாயமா இருக்காங்க. அவங்க எங்களை வரவேற்கிறாங்க. நாங்க உள்ளுக்குள்ள போய் பக்கத்துல வீதியில போய் பேசிருக்கோம் இல்லையா, உள்ள போய் வீட்டுக்குள்ள வரைக்கும் பேசுறோம். தெரு மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நாங்க பெண்கள், அரசியல் பெண்கள், நாங்க திமுக காரங்கள்ல கொடுத்த காசை வாங்கி வச்சு வீட்டுல உட்காந்துருக்கு. எங்களோட பணத்தை செலவு பண்ணி நாங்க எங்க பிள்ளைய வளர்க்குற போல கட்சி வளர்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெண்களுமே பாஜக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் யார் வீட்டுக்குள்ள போய் வரைக்கும் நாங்க உள்ள போய் ஓட்டு கேட்டு வர முடியும். எங்களால முடியும். நாங்க அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கோம், களத்துல இருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலையும் பாஜக பெண்களை அறியாத ஆட்களே இருக்க முடியாது. ஒவ்வொரு துண்டனும் வேலை செய்யணும். அப்படி செய்யும் போது கள நிலவரம் என்ன அப்படின்னு எங்களுக்கு கட்டாயம் புரியும். சரி, எங்கேயோ இருந்துச்சு பாஜக, அதான் நம்ம நோட்டாவோட ஒப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப டக்குன்னு வந்துட்டீங்களே, இப்படி அண்ணாமலைன்ற ஒருத்த பேரை வச்சுதான் வந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைன்ற பிராண்டு தான் இப்ப பாஜகவுக்கு தூக்கி பிடிக்குது. இதே அண்ணாமலை தொடர்ந்தானா ரைட்டு, அவரை விட்டு வேற ஆள் வந்தா இதே நிலைமை நீடிக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க கட்சியோட சித்தாந்தம் புரிஞ்சுதான் ஒவ்வொருத்தருமே நாங்க வாழ்க்கையில நாங்க பாஜக பயணிக்கிறோம். கட்சியின் சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எங்க கட்சி தலைமை யார சொல்லுதோ அவர் தான் தலைவர். 3 ஆண்டுகள் வந்து அண்ணாமலைஜி பயணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி 3 ஆண்டுகள் வேணா தொடரலாமே தவிர தொடர்ந்து தொடர மாட்டாங்க. அதற்காக பாஜக விட்டு தொண்டர்கள் போயிருவோமா? இல்ல, கட்டாயம் இல்ல. அவரோட வழிநடத்தின்படி அவர் வேற பொறுப்புல இருந்தா கூட எங்களை போல ஆட்களை, தொண்டர்களை
ஊக்குவித்து தலைவர்களை உருவாக்குறதுக்கு அவர் பாடுபடுவார். நிறைய ஆட்கள் எங்க சகோதரர்கள் இருக்காங்க கட்சியில, சகோதரிகள் நிறைய பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு கட்டாயம் ஒரு இடத்துக்கு வருவாங்க. எங்க இதுல வந்து திமுக கிடையாது. சாகிற வரைக்கும் நானே தான் இருப்பேன். 77 வயசாயும் இவர் டிஆர் பாலு உட்காந்து பேசுற மாதிரியோ RS பாரதி பேசுற மாதிரியோ நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம். எங்க கட்சி வந்து இளைஞர்களுக்கு வழிவிடும், மகளிருக்கு பண்படுத்தும், எல்லாரையும் விட்டு அழகு பார்க்கக்கூடிய கட்சி எங்க கட்சி. அதனால இது திமுக கிடையாது. அண்ணாமலைஜி போனாலும் அவர் வேற பொறுப்புல தான் இருப்பாரே தவிர வேற எங்கேயும் போக மாட்டார். எங்க திமுக எது பண்றது எங்க பாஜக தலைவர் அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாஜக தொண்டரின் ரத்தத்திலும் இருக்கு. அதனால யாரும் எங்கேயும் போக மாட்டோம். தெளிவா இருந்து எங்களுடைய 2026 களம் அனல் பறக்கும். நாங்க ஆட்சியை பிடிக்க கட்டாயம் பாடுபடுவோம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய உறக்க பதிலால் பதில் அளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.